சூடான காலம் வந்து விட்டால் ரஃப்பான ஆடைகளை போட முடியாது. அப்படியே நாங்க குளுமையான ஆடைகளை தேடி தேடி உடுக்கக்கூடிய சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் கூறுகின்ற பொழுது, ஃபல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாமும் மினன் நார், ஆடை அணிவிக்கப்படும். நரகவாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஆடையை கொடுப்பான். உங்களுடைய ஆடை அணிந்து கொள்ளுங்கள். எப்படியான ஆடை? அல்லாஹ்வினை மறுத்தவர்களுக்காக, அல்லாஹ்வினுடைய பேச்சுக்கு கட்டுப்படாதவர்களாக, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை நம்பாதவர்களாக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் பிள்ளைகளை வழிகாட்டாதவர்களாக நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நெருப்பாலான ஆடையை அல்லாஹ் தஆலா போட்டு விடுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சூடான காலம் வந்து விட்டால் ரஃப்பான ஆடைகளை போட முடியாது. அப்படியே நாங்க குளுமையான ஆடைகளை தேடி தேடி உடுக்கக்கூடிய சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வுக்கு மாற்று செய்யக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நெருப்பாலான ஆடைகளை எல்லாம் தருகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா பேசுகின்ற பொழுது, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுகும் வ ஜுனூபுகும் வ துஹூருகும். இந்த உலகத்துல நாம கையில கொஞ்சோண்டு நெருப்பு பட்டா என்ன செய்கிறோம்? அப்படியே துடி துடித்து போய் விடுகிறோம். கையில நெருப்புன்னு சொல்லி ஒண்ணு பட்டுட்டான்னு சொன்னா அப்படியே துடி துடித்து பதறி போய் விடுகிறோம். எங்களுடைய பிள்ளையினுடைய கையில பட்டுட்டேன்னு சொன்னா அதை விட அதிகமாக துடிக்கக்கூடிய பெற்றார்களாக இருந்து கொள்ளுகிறோம். அல்லாஹ் தஆலா இங்கு குர்ஆனில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவர்கள் நரகவாதிகளாக ஆகிவிட்டால் நானும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய தண்டனை எப்படி இருக்கு தெரியுமா? ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுகும் வ ஜுனூபுகும் வ துஹூருகும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை விட 69 மடங்காக வைத்திருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பொன்னு எடுப்பாங்களாம் மலாய்க்காமார்கள். அந்த நரக நெருப்புல பழுக்க காய்ச்சி ஒரு இரும்பு எடுப்பாங்களாம். அந்த இரும்பை எடுத்துட்டு ஜிபாஹுகும் அவர்களுடைய நெற்றியின் மீது, ஜுனூபுகும் அவர்களுடைய விலாகெலும்புகள் மீது, துஹூருகும் அவர்களுடைய முதுகுகளின் மீது சூடு போடுவார்களாம். தாங்கிக் கொள்ள முடியுமா? எங்கள் மீது ஒரு நல்ல இரும்பை எடுத்து நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சி விட்டு அதை கொண்டு வந்து அப்படியே எங்களுடைய விலாகெலும்புல வச்சா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வினுடைய நரக தண்டனையை பற்றிய ஒரு அச்ச உணர்வு வேண்டாமா? பாவம் செய்கின்ற பொழுது இதை நாங்கள் யோசிக்க கூடாதா? எங்களுடைய வீட்டில் பாவங்கள் நடைபெறுகின்ற பொழுது இதை நினைவூட்டக்கூடிய ஒரு குடும்ப தலைவராக நாம் மாறக்கூடாதா? அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பின் மூலமாக நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் அல்லாஹ் தஆலா சூடு போட வைப்பான். தாங்கிக் கொள்ள முடியாது, கதறி கதறி அழுவோம். எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அன்பிக்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, இதோட தண்டனை முடிஞ்சு விட்டதா? தண்டனைகளுக்கு முடிவே கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நரகத்தில் மனிதர்களுக்காக உணவுகளும் இருக்கும். அல்லாஹ் தஆலா இதை பற்றி திருக்குர்ஆனில் கூறுகின்ற பொழுது, இன்ன ஷஜரத ஸக்கூம் தானமுல் அஸீம், அந்த நரகவாதிகளுக்கு ஸக்கூம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணவை நாங்கள் கொடுப்போம். அந்த ஸக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த உணவு என்பது இன்னஹா ஷஜரத்துன் தஹ்ருஜு ஃபீ அஸ்லில் ஜஹீம், நரகத்தினுடைய அடிப்பாகத்தில் இருந்து முளைக்கக்கூடியது. நரகத்தினுடைய அடிப்பாகத்தில் இருந்து முளைக்கக்கூடியது என்று சொன்னால் சர்வ சாதாரணமான ஒரு உணவாக இருக்குமா? நரகம் முழுமையாக நெருப்பினால் சூழப்பட்டு இருக்க, அந்த நரக நெருப்பினுடைய அடிப்பாகத்தில் இருந்து ஒரு உணவு தயார் செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அதனுடைய சூடு எந்த அளவுக்கு இருக்கும்? மனிதன் சாப்பிடாம இருப்பானா? அல்லது எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய காவலாளிகள் விட்டு விடுவார்களாம்? அவன் வேண்டாம் வேண்டாம் என்று கதறி கதறி அழுதாலும் கூட
அதில் இருக்கக்கூடிய கடுமையான கொடுமையான மலாய்க்காமார்கள் அவனை சாப்பிட வைப்பார்கள். அதன் மூலமாக அவனுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாவாக்கப்படும். யோசிச்சு பார்க்க வேண்டாமா? பாவங்கள் செய்கின்ற பொழுது உள்ளங்கள் நடுங்க வேண்டாமா? அல்லாஹ்வினுடைய தண்டனையை பற்றி கேட்கக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ் என்னை இதை விட்டு நீ பாதுகாத்து முடி என்று கேட்க கூடாதா?